வணக்கம் மக்களே, அடுத்த ட்ராவலுக்கு ரெடியாக இருங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்றதே தெரியும் உங்களுக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்ம சேனல்லே எதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ தான். மதுரையிலேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேனியிலேருந்து மதுரைக்கு வந்திருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு போக போகிறோங்க. மணி 4:25ங்க. நம்ம மதுரை ஜங்ஷனில் இப்போது இருக்கிற டைம் 4:25. ஆனால் வந்தே பாரத் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் ட்ராவலிங் டைம் பார்த்தோன்னா, ட்ரெயின் அரைவிங் டைம் பார்த்தோன்னா 5:05. ஆனால் கோவில்பட்டி செக் பண்ணும்போது 7 நிமிஷம் லேட் காட்டுது. இன்னைக்கு எப்படியும் ட்ரெயின் டைம் பிடிச்சிருவானுங்க. எப்படி வரானுங்களா என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். முக்கியமாக இங்கே வந்ததுக்கப்புறம் நான் முதல்ல ஒன்று நோட்டீஸ் பண்ணது, இந்த வெயிட்டிங் ஏரியா, ஏசி லவுஞ்சு, அப்புறம் இந்த ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸ் வெயிட்டிங் லவுஞ்செல்லாம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய கூத்தே நடக்குதுங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், வட மாநிலத்தவர் நிறைய பேர் இருக்காங்க. போட்டு அதான் உதாரணம் சொல்லிட்டு அங்கே கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்க. சரியான க்ரௌடு. ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கா, செகண்ட் கிளாஸில் இருக்கா, அன்ரிசர்வ்டில் இருக்கா, யாரும் கிடையாது. வெயிட்டிங் ரூமில் அலம்போது இது கூட்டம், சுத்தமாக உட்கார கூட முடியல. அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது லவுஞ்சில். உள்ளே போய் நாங்கள் லவுஞ்சில் உட்கார முடியல. அதனால் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு டைரெக்டாக இங்கேயே பிளாட்ஃபார்முக்கே வெயிட் பண்ணலான்னு வந்துட்டேன். ஐஆர்சிடிசியோட எக்ஸிக்யூட்டிவ் லவுஞ்ச் இருக்குங்க. எக்ஸிக்யூட்டிவ் லவுஞ்சில் வந்து நீங்கள் வெஜ் மீல்ஸு, நான்வெஜ் மீல்ஸ் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நார்மல் ரேட்டு தான். வெஜ் வந்து சவுத் இண்டியன் வெஜ் வந்து 130, நார்த் இண்டியன் மீல்ஸ் வந்து 150க்கு கொடுக்குறாங்க. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒன்ஸ் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக வீடியோ பார்க்கும்போது அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மோஸ்ட்லி பஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஆனால் இப்போ ஒரு ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதில். இது எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்லுங்கள். ட்ரெயின் வரட்டும், வந்தோடனே பயணம் எப்படி இருக்குன்றதை நம்ம ப்ரொசீட் பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்கிற லவுஞ்ச் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதை காட்டவே இல்லை, மிஸ் பண்ணிட்டேன். ஐஆர்சிடிசியிலேருந்து வருது. என்ட்ரி ஃபீ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடிஷ்னல் ஹவர் இருக்கிறதுக்கு ஷவர் அண்ட் சார்ஜ், கிட்டு வேணும்னா இப்படி, அப்புறம் ஷவர் சேஞ்சு, டவல் யூஸு, ரிக்ளைனர். இது நீங்கள் வரும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே மோஸ்ட் ஆன் டைமுங்க. ட்ரெயின் வர்றது இப்போ பார்த்தோம்னா ஒரு 3 மினிட்ஸ் லேட்டு, 3 இல்லை 4 மினிட்ஸ் லேட் ஆகுது. 5:03க்கு வர வேண்டியது 5:07க்கு வருது. இப்போது மோரோவர் உங்களுக்கே தெரியும், ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் இருக்குன்றதுனால அது 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். 2 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது என்னன்றதை பார்த்துட்டு சீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு உங்களுக்கு நான் அடுத்து ஓலா கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டாங்க வந்தே பாரத். வண்டி வெள்ளையாக இருக்கும் போது போகணும்னு நினச்சேன், போக முடியல. இப்போ சிவப்பாக இருக்குது, சிவப்பு இல்லை, ஆரஞ்சு கலரில். போவோம், இதில் போயிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை காட்டுவோம். நிறைய பேர் போயிருப்பீங்க, இருந்தாலும் நம்ம ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் vlog தான். C11ங்க. நம்ம ஏறி பார்ப்போம். ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் தான். உள்ளே உட்காந்துட்டு 50ல் உட்காந்துட்டு உங்களுக்கு நான் என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன். கிளம்பிட்டோம். கரெக்டாக 2 மினிட்ஸ் தான். ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் இல்லை, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு பக்கத்தில் யாரும் இங்கே இல்லை. மேபி அடுத்து திருச்சி, திண்டுக்கல் அங்கே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதுரை ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு. வெயில் ஆனால் கொடுத்து எடுத்துச்சுங்க மதுரையில். காஃபி ஃபுல்லாக துவச்சி பேர் வெயில். அப்பா ஃபுல்லாக சரியான வெயில். நல்ல வெயில். நம்மளுக்கு அந்த பக்கம் கிடைக்கல. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஈவினிங் வெயில் அப்படியே அந்த பக்கம் இருந்து ஃபுல்லாக இறங்கும். 6-6:30 மணி வரைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் வந்து உட்காந்தாச்சு.
ஏசி நார்மலாக இருக்குது, ரொம்ப அப்படியே பிளாஸ்டிக் அப்படியே இந்த வெயிலுக்கெல்லாம் இதமாக இருக்க சொல்ல முடியாது. மேபி இன்னும் ஒரு ½ அன் ஹவர் போகட்டும், பார்க்கலாம். வைகை உள்ளே ஏறி ஒரு 2 நிமிஷத்துலேயே வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க. அடுத்து இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது பார்த்தோம்னா கூடல் நகர். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா இது வந்து சேர் காரில் 1400 வருது. மதுரை டு சென்னை ரெகுலரில், அதாவது ஜென்ரல் புக்கிங் பண்ணும்போது. நீங்கள் இதே தற்காலில் புக் பண்ணும்போது அது எப்படி 400-500 வந்து ஆகும் எக்ஸ்ட்ரா. டைனமிக் ஃபேர் தானே, அது இன்னும் கூட அதிகமாகும். ஸ்நாக்ஸு கொடுக்குறாங்க, அதான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கொடுத்துருப்பாரு, அதான் இருக்கும் பாருங்களேன். பரவாயில்ல, வண்டியில் ஏறி அந்த பொறிக்கிறதுக்கு இது சரியாக இருக்கும். தண்ணிங்க அது இதை எடுத்து இங்கே போட்டுட்டு போகிறேன். அதுதான் அந்த குச்சி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த வடிவேல் இல்லை, கவுண்டரில் ஒரு படத்தோட சொல்ல பார்த்தேன். அரிசி இதெல்லாம் கொடுத்தா நீங்களே பொங்கிட்டுருவீங்களாடான்ட்டு. சரி, இதை முடிப்போம் முதல்ல. இது கொடைரோடு ஜங்ஷன், கொடைக்கானல் ரோடு. நீங்கள் அங்கே பார்க்கறது இருக்குல்ல சிறுமலை தொடர், அதாவது திண்டுக்கல்லேருந்து சிறுமலை ஒரு 1 hour டிரைவு. அது ஒரு நாள் நம்ம பஸ் ட்ராவல் பண்ணுவோம். இந்த மலைத்தொடர் அதுக்கு பின்னாடி தான் இருக்குது. ஏலகிரி மாதிரி ஒரு சின்ன ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். திண்டுக்கல் ஜங்ஷன் கரெக்டாக டைம் பார்த்தோம்னா 6:04 ஆன் டைம் நினைக்கிறேன், தெரியல. கரெக்டாக 3 minutes.
குறுக்க வாங்கியாச்சு. அடுத்து திண்டுக்கல் தாண்டியாச்சு. திருச்சி நோக்கி பயணம். ஆல்மோஸ்ட் இப்போது 7 PM ஆக போகுது. 7 PM வந்து திருச்சியில். திருச்சி வந்து இப்போது அரைவல். இங்கே வந்து திருச்சியில் வந்து எப்படியும் ஒரு 7 to 9 minutes இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தான் கிளம்பிட்டோம். திருச்சி அடுத்து நேராக விழுப்புரம், தாம்பரம் அண்ட் எக்மோர். இதுவரைக்கு டின்னர் கொடுக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனைனா சாப்பிட்றதுக்கு தான் இடம் இல்லை. ரைஸ் கொடுத்துருக்காங்க, வெஜ் குருமா ஒன்று, டால் ஒன்று, அதுக்கப்புறம் கர்ட், கொஞ்சம் வெஜ் கறி. சாப்பாடு ஓகேங்க. என்ன பிரச்சனைனா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக கம்ஃபர்டபுளாகவே இல்லை சாப்பிட்றதுக்கு. ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் டால், கொஞ்சம் வெஜ் குருமா, 2 சப்பாத்தி, ஒரு கூட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. சின்ன ஒரு தயிர் டப்பாவும் ஒரு பிக்கல் பாக்கெட்டும். இது ஷோல்டர் டு ஷோல்டர் உட்காந்துருக்கனால சுத்தமாக யாராலையுமே அது எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடவே முடியல. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. மற்றபடி டேஸ்ட் வாஸ் குட். ஐஸ்கிரீம் கொடுத்துட்றாங்க க்ளோசிங்க்கு. ஓகே, இப்போது விழுப்புரம் வந்துருக்காங்க. விழுப்புரம் வந்து பார்த்தோம்னா 9:11 வந்துருக்கோம். ஆக்சுவலி 13-14 minutes லேட்டு. இப்போ இது வந்து 2 minutes தான் எப்படி நிற்பாங்க. இதை எப்படி மேக்கப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. விழுப்புரம் 4 minutesங்க வெயிட் பண்ணி 4 minutesல வந்து கிளம்பிட்டாங்க விழுப்புரம். நெக்ஸ்ட்டு தாம்பரம் வந்து ஒரு 10:30, எக்மோர் வந்து 11 o'clock எக்ஸ்பெக்டட் டைம். இப்போது டைம் வந்து ஒரு 10 மணி ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே ஸ்லோவாக போகிறது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சுத்தமாக ஏசி ஒர்க்கே ஆகலைன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் இருக்க வேண்டிய இடத்துக்கு 20 பேருக்கு உண்டான ஏசி வந்து தான் சப்ளை ஆகுது. இப்போ அந்த வெண்ட் பக்கத்தில் மேலே கொண்டு போய் கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காற்று வர மாதிரி லைட்டாக தெரியுது. மற்றபடி ஒரு ஒன்றுமே இல்லை. இல்லை, எல்லாருமே பயங்கர சஃபகேட்டிங். மாற்றி எஞ்சி போகிறது வர்றதும் அப்படியே மாறி இருக்காங்க. தாம்பரம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லைக் 30 minutes லேட். இப்போ தான் வந்திருக்கோம். டைம் பார்த்தோம்னா 10:55, 11 ஆக போகுது. ஆல்மோஸ்ட் லைக் 11 தான். இந்த 11 o'clock வந்து ஆக்சுவலி நான் எக்மோருக்கு ரீச் ஆகிருக்கணும். பட் இன்னும் ரீச் ஆகலை. இதுதான் இப்போதைக்கு வந்தே பாரத்தோட நிலைமை. இந்த வந்தே பாரத் வரைக்கும் பார்த்தோம்னா இன்னும் நான் எக்மோருக்கே போகல. ஆனால் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வச்சு சொல்கிறேன், டிஃப்ரென்ஸே இல்லைங்க. இப்போது
சீட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1 2 3 சீட் இருக்குல்ல, அந்த 2 சீட் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் 2 சீட்டு பாருங்கள். இது ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை. டிடிடிசிங்கிற சாரி டிஎன்எஸ்டிசி இருக்குல்ல, கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து இதே மாதிரி சீட்ஸ் தான் வரும். ஆனால் அங்கே வந்து ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோம் கொடுத்துருக்காங்க, ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் இந்த சீட்ஸ் இருக்குல்ல, இந்த சீட்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இது நீங்கள் கேமராவில் பார்த்து ஏமாந்துடாதீங்க. இது அந்தளவுக்கு நீங்கள் நம்புகிற மாதிரிலாம் அந்த ஒரு சீட்டே கிடையாது. சீட்டு சொன்னோம்னா நிஜமாக ரொம்ப முக்கியமான சீட்டு, அந்தளவுக்கு கிடையாது உங்களுக்கு இதில். ரெண்டாவது இந்த ஏசி நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, டோட்டல் யூஸ்லெஸ். இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி சுத்தமாக உங்களுக்கு ஓப்பன் வென்ட்டே கிடையாது. யாரும் இதை பற்றியும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டா என்னன்றது தெரில. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து 26 வைக்கிறோன்னா சம்மரில் 26, விண்டரில் 26, ரெயின்லேயும் 26 வைக்க முடியாதுல்ல. அந்த ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டே கிடையாது இங்கே. ஏதோ ஒரு டெம்பரேச்சர் விட்டுருக்காங்க. திருச்சிக்கு மேலே ஃபுல் க்ரௌட் ஆகிடுச்சு. மதுரையிலேருந்து வந்து திருச்சியில் ஃபுல் க்ரௌட் ஆகிடுச்சு. அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மூச்சு முட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. மூச்சு முட்டுற மாதிரி எப்போனா நீங்கள் சென்னையில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20-30% ஆஃப் த க்ரௌட் வந்து நம்ம தாம்பரத்தில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஸோ அப்போ இந்த அளவுக்கு கன்ஜஸ்டடாக இருக்கிறதுக்குன்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அதை எப்படி அதை பிளான் பண்ணாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. மூணாவது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரே எதுக்கு இந்த மாதிரி ட்ரேயை கொடுத்தாங்கன்னு தெரியல. இதுதான் பெரிய ஸ்பேம் இருக்கிறதுலையே. இப்போ என் கை இருக்கிற இங்கே பாருங்கள், 1 ஜான் 1.5 ஜான் தான் வருது. இந்த 1.5 ஜான் இடத்துல வந்து ரைஸு, டாலு, வெஜ் குருமா, சின்ன கூட்டு ஒன்று கொடுக்குறாங்க, தயிர் பாக்கெட் ஒன்று, ஊறுகாய் பாக்கெட் ஒன்று, ஒரு ஸ்பூன் ஒன்று, இதில் தான் கொடுத்துட்றாங்க. இதில் எப்படி எதை வச்சு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட் நானும் கொஞ்சம் சர்வீஸ் கொடுக்குறேன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு எப்படி சொல்கிறது, காசு கிட்ட கேடு தான் இருக்குது சொல்ல போனோன்னா. இது யார் இது வரைக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்களா என்னன்றது தெரியல. மதுரையிலேருந்து சென்னை வரத்துக்கு 1400 ரூபா ப்ளஸ் 24 ரூபா ஆன்லைன் சார்ஜ், 1424 ரூபா. இந்த 1424 ரூபாவும் பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாதுங்க. வெறும் 6 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. சேம் டைம் 3:30லேருந்து 11:30க்கு ஒரு பஸ் வருது, 990 தான் அவன் சார்ஜ் பண்ணுறான். அட்லீஸ்ட் அந்த பஸ்ஸில் வரும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இண்டிவிஜுவல் பர்த் கிடைக்கும். ஏசி குளிர இருக்குன்றனால உங்களுக்கு பிளாங்கெட் கொடுத்துருவாங்க, பில்லோ கொடுத்துருவாங்க. சாப்பாடு இல்லை, பட் அது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. 400-500 ருபீஸ் எக்ஸஸாக வருது. பட் சர்வீஸ் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தோன்னா டோட்டல் யூஸ்லெஸ் சர்வீஸ். இதை வந்து 1400 ரூபாய்க்கு கொடுத்து மக்கள் எப்படி தான் வராங்கன்னோ எனக்கு தெரியல. அது இருக்கிறதுலே ரொம்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்றதை பார்த்தோன்னா, இவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களே, இந்த கிரே கலர் யூனிஃபார்ம், இதுதாங்க ரொம்ப மோசமாக இருக்குது. அது ஒரு மாதிரி ஸ்வெட் ஸ்டெயின்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அது ஆரம்பத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஆரம்பத்தில் இருக்கிறது அப்படியே விட்டாங்க போல், இன்னும் மெயின்டைன் பண்ணாமல் இன்னும் ஒரே தான் இருக்குது. எனக்கு இன்னொரு டவுட்னா, இப்போ இது வந்து நாகர்கோவில் டு சென்னை வர ட்ரெயின். நான் இன் பிட்வீன் மதுரையில் ஏறினேன், கெட்டிங் ட்ராப் டவுன் இன் சென்னை, மதுரை டு சென்னை. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஏரியாவில் இந்த ட்ரெயினில் இங்கே ரூட்டில் வர்றவங்க ஏதாவது கூட எம்ப்ளாய்ட் தமிழ் பீப்புள் இல்லை, கம்யூனிகேஷனுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இந்த ட்ரெயினில் கூட இங்கே நிறுத்தினா அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். லோக்கல் ட்ரெயினில் இங்கே இருக்கிற ஸ்டேட் பை ஸ்டேட்டில் போகிறது அவங்க லோக்கலில் யாராவது இருக்கிறவங்க அவங்கள சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க கூட அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, யாரையும் ரெக்ரூட் பண்ணவும் இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. எதுவும் இருக்க டைம் பார்த்தோம்னா 15 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கோம். அந்தளவுக்கு ரேட்டுக்கு வேல்யூ இருக்கான்றது தெரியல. இல்லாததுக்கு ஏன் இவ்வளோ காசு கொடுத்து நம்ம பண்ணணுன்ற ஒரு யோசனையுமே வருது. அடுத்த தடவை இந்த ட்ரெயினில் வரணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு யோசிச்சுங்க 1-2 தடவை. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபாரம் பண்ணுறதுனால எவ்வளோ லிமிட்டாக சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் லிமிட்டாக சொல்லியிருக்கேன். நல்லா அடுத்த வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுறதா தான் அது உங்களோட விருப்பம் தான். ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தே பாரத்தில்
ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு ட்ராவலில் மிக விரைவில் சந்திப்போம். டாடா, பபாய்.